மனித உடலில் வயிறு என்பது உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும் இடம் அல்ல, உணவை உயிராக மாற்றும் அதிசய மாற்றகம். இந்த வயிற்றுக்குள் கடவுள் பஞ்சபூதங்களின் ஒழுங்கை வைத்திருக்கிறார். வயிறு நிலம் போல, நாம் விதைப்பதை போல உணவை வைக்கிறோம். நல்லது விதைத்தால் நல்ல சக்தி கிடைக்கும், கெட்டது விதைத்தால் உடலே பாதிக்கப்படும். நிலம் போல வயிறும் பொறுமையாக ஏற்றுக்கொள்கிறது. வயிற்றில் செரிமான சாறு, அமிலம், திரவம், நீரை போல உணவை கரைக்கிறது. உலர்ந்த உணவையும் மென்மையாக்கி உடலுக்கேற்றபடி மாற்றுகிறது. ஜீரண கணல் எனப்படும் தீ உணவை எரித்து ஆற்றலாக மாற்றுகிறது. இந்த தீ சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தீ குறைந்தால் நோய் வரும். நமது உடலில் உருவாகும் கழிவுகளை அவ்வப்போது வெளியேற்றுவதே ஆரோக்கியம். மலமாக, சிறுநீராக, வியர்வையாக, சளியாக வெளியேறுகிறது. இது சரியாக வெளியேறவில்லை என்றால் நோய். இதுவும் பஞ்சபூதங்களின் அமைப்பு. உணவு நகர்வதும் கலப்பதும் அடுத்த உறுப்புகளுக்கு அனுப்பப்படுவதும் காற்றின் இயக்கம் போல நடக்கிறது. இந்த இயக்கம் நின்றால் உடலே நின்றுவிடும். இதுவும் பஞ்சபூதங்களின் அமைப்பு தான். வயிற்றுக்குள் உள்ள இடைவெளி. உணவுக்கும் காற்றுக்கும் செயல்பட இடம் தருவது ஆகாசம். இந்த இடைவெளி இல்லை என்றால் செரிமானமே நடக்காது. நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதை விட எப்படி சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம். வயிறை மதித்தால் உடலே நம்மை மதிக்கும். ஆக வயிறுதான் உயிரை உருவாக்கும் ஆலயம்.